ஹாய், இன்றைக்கி டாபிக் ஃபெரைட்ஸ். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் சீரீஸில் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டு டாப்பிக்கு எஸ். ஸோ இது வந்து எந்த ரெண்டு மெட்டீரியலுக்கு இன்பிட்வீனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இந்த ஃபெரைட்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னா ஃபெர்ரோக்கும் ஆன்டி ஃபெர்ரோக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆன்டி ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ஃபெரைட்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபெர்ரோ வந்து ஒரு குட் கண்டக்டர், பட் ஃபெரைட்ஸ் வந்து ஒரு குட் இன்சுலேட்டர். ஓகேவா? ஸோ ஃபெரைட்ஸ் வந்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபெரைட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்னாலே நமக்கு தெரியும் அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் கண்டக்டிவிட்டி வேல்யூ ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். சரியா? இந்த ரீசனால் இது வந்து ஒரு குட் இன்சுலேட்டர்ஸ் அப்படிங்கிறதால நம்ம டெலிகம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபெரைட்ஸ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஈவன் மைக்ரோவேவ் சிஸ்டத்துலேயும் இந்த ஃபெரைட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? எஸ். அப்படின்னா அந்த ஃபெரைட்ஸ்னால் என்ன, அதுக்கும் இந்த ஆன்டிஃபெரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ நம்ம ஆன்டிஃபெரோ பார்க்கும்போது சொல்லியிருப்போம் அதனோட மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் டைபோல் மொமெண்ட். ஓகே, ஸ்பின்னுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. அதனோட டைபோல் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக அலைன் ஆகிருக்கும். பக்கத்தில் இருக்க டைபோல் மொமெண்ட் ஒன்று ஒரு டைரக்ஷனில் அலைன் ஆகுதுன்னா இன்னொன்று ஈக்குவலாகவும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் அலைன் ஆகும். இதுதான் நம்ம வந்து ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? எஸ். பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக் இப்படி இருக்கும். இப்போ ஃபெரைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, நான் எக்ஸ்டர்னலாக ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது இந்த மெட்டீரியலில் இருக்க அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அலைன் ஆகும்னா, ஆப்போசிட்டாக அலைன் ஆகும், பட் ஈக்குவலாக ஆகாது, அன்ஈக்குவலாக அலைன் ஆகும். எஸ், அன்ஈக்குவலாக அலைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபெரைட்ஸ்க்கும் ஆன்டிஃபெரோ மேக்னெட்டிக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸு. எஸ். அண்டு இதனோட ஹிஸ்டரிஸ் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கோட ஹிஸ்டரிஸ் லாஸ் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்டரிஸ் லூப் போடும்போது எப்படி போட்டிருப்போம்னா, லைக்கு இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டிருப்போம் ஹிஸ்டரிஸ் லாஸ். வேறஸ் ஃபெரைட்ஸ்க்கு நம்ம போடுறோம் அப்படின்னா இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். இந்த ஹிஸ்டரிஸ் லாஸோட அந்த சர்ஃபேஸ் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும். எஸ். ஸோ ஃபெரைட்ஸ் வந்து ஒரு இன்சுலேட்டர் அண்ட் வந்து அன்ஈக்குவலான டைபோல் மொமெண்ட்ஸ் அலைன்மெண்ட் வந்து இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதை பொறுத்தவரை. எஸ். தேங்க்யூ.